தேசத்துக்குள் கடந்து வருவார்கள். Many people from other nations will come to your land தேவன் செய்கிற நன்மைகளை ஜனங்களுக்குள்ளே காட்ட, to show the things that God does. அநேக தேசங்களுக்குள்ளே உங்களை எடுத்துச் செல்வார். God will bring you to other nations. நீங்கள் கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் The சொல்கிறார். Lord says you are witnesses to His glory. அடுத்த பட்டினம் The second city, அது கதாயந்தி ஓரோ என்ற பட்டினம். it is called Gadayandi Oro. Maybe I am pronouncing it correctly. ஓகே, அப்படியானவர்கள் எனக்கு கை நிற்கிறீர்கள். வந்த போது இந்த பேரை எல்லாம் சொல்ல முடியவில்லை. When I came to living on person, I could not pronounce the word. ஆனா இப்போ நான் முன்னேறி இருக்கிறேன். But now I am improved. கதாயந்தி ஓரோ Gadayandi Oro. What do you mean to கர்த்தர் The சொல்கிறார்? Lord says the prophetic anointing was come upon the city. The Lord's rain has come upon this city continually. Not only in the churches or in the places where the people gather, தேவனுடைய பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கூட அவர்கள் மேல் அந்த மழை பொழியும். but even when the people are walking in the streets, the rain will fall. கர்த்தர் தனக்கு வாலிபர்களை எழுப்புவார். The Lord will raise up people for him. அவர்கள் நெருப்பு சுடர்களைப் போல பெறும். They will be like flaming fire. அவர்கள் தேவனிடத்திலிருந்து செய்தி பெறும் தீர்க்கதரிசிகளாக எழும்புவார். They will be like people who receive words from the Lord. அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து அவர்கள் செய்திகளை பெறுவார்கள். They will be prophets who will receive words from the Lord. தேவ தூதர்கள் அவர்களை சந்திப்பார்கள். The angels will meet with them. கர்த்தருடைய புத்தக தூண்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்படும். The scrolls of God will be revealed to them. அந்த பட்டினம் கதாயந்தி ஓரோ என்ற அந்த பட்டினம் That Gadayandi Oro city அது தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமான பட்டணம் என்று பெயர் பெறும். is a city known as where angels will ascend and descend. தேவ தூதர்கள் தன்னுடைய ஜனத்தை இந்த பட்டணத்திலே சந்திப்பார்கள். The angels will come and meet your people in that city. வாலிபர்களை சந்திப்பார்கள். They will meet the youth. வாலிப பெண் பிள்ளைகளை They சந்திப்பார்கள். will meet the young girls. கர்த்தர் விசேஷமாய் சொல்லி இருக்கிறார். The Lord has specifically said that. சிறு குழந்தைகளையும் They சந்திப்பார்கள். will even meet the small children. அவர்கள் உலகில் உள்ள கற்று எழுத்து பேசுவார்கள். Even when the children are sleeping, they will wake them up and speak to the children. தாங்களை அழைப்பதை போன்ற குரல் அந்த பட்டணத்தின் பலகைகளிலே கேட்கும். As the Lord God travels, that voice will be heard in many places in the city. தேவதூதர்கள் அந்த பட்டணத்தை முற்றுகையிடுவார்கள். Angels will surround the city. அந்த பட்டணத்தில் எழுதுகிறவர்களே கர்த்தர் பொழிகிற அபிஷேகம் வித்தியாசமானதாக இருக்கும். The anointing that God is going to pour in the city will be different. அவர் மேல் அந்த அபிஷேகம் இறங்குவதனுடைய கண்கள் திறக்கப்படும். When the anointing comes upon them, their eyes will be open. அவருடைய காதுகள் திறக்கப்படும். Their ears will be open. அவர்கள் தேவனின் செய்திகளை பெற்றுக் They கொள்வார்கள். will receive words from the Lord. அவர்கள் தரிசனங்களை They பார்ப்பார்கள். will see visions. ஆவிக்குரிய மண்டலங்களிலே உலாவி வருவார்கள். They will be taken into the spiritual realm. யோவானிடத்திலே கேட்டதை போல சத்தம். As God heard the word, ஏன் இந்த செய்தி சத்தம்? he heard the word from up. அவன் பரலோகத்துக்கு ஏறி போனான். As God went to heaven, இந்த பட்டணத்தில் அபிஷேகம் பண்ணப்படுகிற இளைஞர்களுக்கு இந்த சத்தம் அடிக்கடி உண்டாகும். the youth in the city will hear such voices very open. எசேக்கியேலின் வார்த்தை ஒரு சத்தம் நிறைவேறியது. And Israel happened the Bible by Ezekiel. கர்த்தர் கைகோல தோன்றின ஒன்றை வைத்து அவருடைய தலைமையை பிடித்து அவருடைய ஆவி எடுத்துக்கொண்டு வேதத்தை அழைத்துக் கொண்டு போனார். God struck out his hand and took hold of the hair of Ezekiel and took him to a different place. அதே போன்ற அனுபவங்கள் இந்த பட்டணத்தின் வாழ்வுகளுக்குள்ளே நடக்கும். And the same experiences will be experienced by the youth of that city. அவர்கள் கர்த்தருடைய They will walk into the secret place of God. அவருடைய காதுகளிலே ரதங்களின் ஓசை கேட்கும். They will hear the sound of chariots in their ears. அவருடைய காதுகளிலே எக்கால சத்தங்களின் ஓசை கேட்கும். They will hear the sound of trumpets in their ears. அந்த பட்டணம் தேவதூதர்கள் இறங்குகிறது நேரடியாக பட்டணம் என்று பெயர் சொல்லப்படும். That city will become known as a city where angels ascend and descend. கர்த்தருடைய பட்டணத்திலே ஒரு விசேஷமான விஷயத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். God has promised a special blessing for this city. அடுத்த பட்டணம்
லிபா. The next city is Lystra. இந்த பட்டணத்தை கண்டு நினைச்சிருக்கிறார். Remember that city. வார்த்தைகளை வெளிப்படுத்த ஆவியானவர் பலமாய் இந்த பட்டணத்தில் இருக்கிறார். God will manifest the word of God very strongly for many countries. இந்த பட்டணத்தில் கடைசியாக அபிஷேகம் பலமாய் இறங்குகிறது. Now next mighty will come mightily upon that city. மேகங்கள் ஒன்றோடு ஒன்று கூடிக்கொண்டு பெருமழை பொழிவதைப் போல And the clouds will gather together and cause a mighty rain. தற்போது ஆவியானவர் அடைமழையாய் பெய்திருந்தார். The Holy Spirit will come like a mighty rain upon them. இந்த பட்டணத்தில் கர்த்தர் விசேஷமாய் பெய்ய செய்வார். The Lord will work wonderfully in that city. இங்கே ஆவியானவருடைய கிரியை பலத்து காணப்படும். The Holy Spirit will be great there. அவர் இந்த பட்டணத்தில் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். The people will be anointed in cities will be meant to go the ministry of God's word. கடைசி கால ஜனங்களுக்கு In the last days, Jesus, கடைசி கால தலைமுறைக்கு and to the last generation, கடைசி கால சந்ததிக்கு and to the last generation, கர்த்தர் தரப்போகும் புதிய கற்பனைகளும் புதிய கட்டளைகளும் இந்த பட்டணத்தில் புறப்படும் என்று தேவனிகளின் கர்த்தர் சொல்கிறார். the Lord of Moses said, the new commandment and new word will go forth from this city. அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழப்போகிற ஜனங்களுக்கு ஒரு கட்டளை வைத்திருந்தார். He kept a commandment for people in the Old Testament. அவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழப்போகிற ஜனங்களுக்கு வேறொரு கட்டளைகளை வைத்திருந்தார். He kept a new commandment for the people of the New Testament. கடைசி காலத்தில் வாழப்போகிற ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டளைகளையும் கர்த்தர் இந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். God will bring forth from this city new commandment for the last days generation. கர்த்தர் புதிய கட்டளைகளை இந்த பட்டணத்திலிருந்து வெளிப்படுத்தி கர்த்தர் சொல்கிறார். God says the new commandment that God will give will come forth from this city. லிபா பட்டணமே நீ பாக்கியம் உள்ளது என்று கர்த்தரின் நாமத்தினாலே குறித்து சொல்கிறேன். Oh, I say to you with the bless the Lord, the Lystra city, you are very blessed. கர்த்தரே பட்டணத்திலிருந்து தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். There's a number of many persons in you. கர்த்தருடைய கட்டளைகளிலிருந்து கர்த்தருடைய கட்டளைகளை வெளிப்படுத்த வேண்டும். There's a commandment of God came forth from the mountain of God. கர்த்தருடைய சீனாயிலிருந்து கர்த்தருடைய கட்டளைகளை வெளிப்படுத்த வேண்டும். Yes, the commandment of God came forth from Mount Sinai. கர்த்தருடைய வார்த்தைகள் லிபா பட்டணத்திலிருந்து புறப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். God says God's word will come forth from the Lystra city. இதுவரைக்கும் மறைவான வேதத்தில் So God is in the given. மறைவான 3 புதிய உபதேசங்கள் இந்த பட்டணத்தில் எழுந்தும். The given 3 kinds of teaching will come out of this city. அது கடைசி கால ஜனங்களுடைய கண்களை திறக்கப்படும். It will open the eyes of the last days people. அது ஜனங்களை பலப்படுத்தும். It will strengthen the people. அது கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். It will prepare the people for the coming of the Lord. 3 புதிய சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். God will manifest 3 kinds of teaching. அது லிபா பட்டணத்திலிருந்து வர வேண்டியதாக இருக்கிறது என்று கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார். The Lord says to you again that these will come up from Lystra city. இந்த சத்திய வார்த்தைகள் உலகமெல்லாம் These truths will be taken to all over the world. உலகத்தின் சபையாந்தரங்கள் வரைக்கும் இந்த சத்தியங்கள் கடந்து போகும். These truths will go to the uttermost part of the world. கர்த்தர் இதற்கென்று வாலிபர்களை எழுப்புவார். For these women will raise up the young people. கர்த்தர் இதற்கென்று பலவான்களை எழுப்புவார். God will raise up mighty people from this world. தங்களை திறக்கும் ஆவியானவர் இந்த பட்டணத்தில் பலவாய் கிரியை செய்வார். The Holy Spirit will open the eyes of the people who work mightily in this city. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு இதை சொன்னார். The Lord Spirit told me, அவரை சீக்கிரமே நிறைவேற்றுவார். He will quickly do it. அது வெகு சீக்கிரமாக தீவிரித்து வருகிறது என்று கர்த்தர் The சொல்கிறார். Lord said it is coming swiftly. இதோ அடுத்த பட்டம் பாம்பம் தான். The next city is Mambandan. இதோ அந்த பட்டணத்தை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். The Lord has remembered that city. அந்த பட்டணத்தின் மேல் தேவனுடைய அபிஷேகம் பழையாய் கூடியது. The Lord goodness will come upon the land like rain. கர்த்தர் இந்த பட்டணத்தின் மேல் நம்முடைய வலது கையை நீட்டுவார். The Lord will stretch forth his right hand upon the city. அந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் தேவனுடைய ஆவியால் தாகம் தீர்க்கப்படுவார்கள். Many of the people will be filled with their thirst in the city. தேவனுடைய இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படாமல் மறைத்து முத்திரையிடப்பட்ட அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஆவியானவர் இந்த பட்டணத்தின் வாலிபர்கள் மேல் பலமாய் இறங்குவார். The Spirit of God will reveal to the world secrets that never been revealed before, will work very mightily in the city. கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகளுக்கு ஏராளமான ரகசியங்களை வெளிப்படுத்தினார். God revealed many secrets to many prophets.
தானியேல் போன்றவர்களை தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். He revealed his secret to Daniel. ஆனால் அப்போது அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். But he said to them one thing, ஏற்ற நாள் வருகிற வரைக்கும் till the day comes, நீ அந்த வார்த்தைகளை முத்திரை போட்டு வை. you must seal them. இதோ அது ஏற்ற நாள் வந்துவிட்டது. Because that day has come. முத்திரை உடைக்கிறவர்கள் வருவார்கள். The people of break the seals of God. அவர்கள் பாப்பம் தான் பொருளிலே வருவார்கள். They will come from home now. கர்த்தர் அந்த பொருளிலே நம்முடைய வார்த்தைகளின் முத்திரை உடைப்பார். God will break the seals in the place. மறைபொருள்களின் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். And he will reveal the secret. அந்த அபிஷேகம் அந்த ஜனங்கள் மேல் இறங்கி வரும். And that anointing will come upon those people. அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனை ஜனங்களுக்கு பலமாய் அவர் எழுதுவார்கள். And the people who will break the seals will rise up rightly from the city. தேவ ரகசியங்களில் முத்திரையிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தவைகளை கடைசி காலத்துக்குரிய ரகசியங்கள் இந்த பட்டணத்திலிருந்து வல்லமையாய் புறப்பட்டு உடைக்கப்படுவதை பார்ப்பீர்கள். The last days mysteries that are kept sealed in this place will be broken and be made manifest in the world from this city. இவருடைய கண்களிலும் நாவிலும் அபிஷேகம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். God says there is anointing in their eyes and on their tongue. கர்த்தருக்கு மறுபடியும் சொல்லுகிறார். The Lord is telling me to say one more time. இந்த பட்டணத்தில் அபிஷேகம் பண்ணப்படுவதை கண்களிலும் காதுகளிலும் அவருடைய நாவுகளிலும் அபிஷேகம் இருக்கும் என்று அவர்களுக்கு The Lord says tell them that anointing will be on their eyes, on their ears.